ம், நம்ம பேசுனது இவங்க கேட்டாங்களோ? அதான் இவ்வளவு கோவமா இருக்காங்களோ? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அது சரி, உன் சந்தோஷத்துக்கு ஒரு குறைவும் இருக்காதே. ஏன்னா நீ நினைச்சதை இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப சந்தோஷம் தானே? ஷர்மி, நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. அப்பா, ஒரேடி நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் சக்தி கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட வச்சுக்காத. உன் நடிப்பை பார்த்து ஏமாறவா நான் கிடையாது. நீ என்ன நினைச்சோ அது இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஷர்மி, நீ என்ன சொல்ற? என்னடி உனக்கு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா? நீ தானே எதிர்பார்த்த நானும் சக்தியா சண்டை போட்டு பெரியணும்னு? இதோ சண்டை போட்டு இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கும். இப்ப உனக்கு குழு குழுன்னு இருக்குமே. என்ன என்ன சொல்ற ஷர்மி? உனக்கு சக்திக்கு சண்டையா? என்னாச்சு? எதனால சண்டை? ஐயோ அம்மா, உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். எல்லாமே தெரிஞ்சோம் அப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறேன். இதெல்லாம் நடக்கணும்னு தானே ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க மேடம். இப்போ உங்களுக்குள்ளார சந்தோஷம் அப்படியே பொங்கி வாழியுமே. இப்ப ஏன் எடுத்த நீ பிடிச்சிக்கலாம்னு நினைப்ப? என்ன இப்ப போய் சக்தியும் ஒட்டுறதும் வராசறதும் ஏன் கொண்டதை காட்டியும் மயக்கிறதுக்கு நீ ரெடியா இருப்பல? ஹலோ, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? வார்த்தையும் அடக்கி பேசுங்க. ஈஸ்வரனே, இவ்வளவு மோசமா பேசுறேன். அச்சி, வாய மூடுங்க. டேய், நான் உன்கிட்ட பேசல. நீ இந்த விஷயத்த தலையிடாத. என்னடி நடிக்கிற? நீ அப்படியா பண்ண மாட்டியா? நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. நான் எப்ப சக்தியை விட்டு தூரமா போவேன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் போனதும் என் இடத்த பிடிச்சிக்கலாம் தானே ரொம்ப ஆவலா இருக்கேன். இப்ப சக்தி கிட்ட போய் என்னென்னமோ பண்ணி அவனை எப்படியாவது மயக்கிடுவேன், அப்படிதானே? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க ஷர்மி. நீங்க ஸ்ரீ அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. அவ்வளவு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பிரின்சிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். டேய், அவன் கிட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுடா. எங்க வேணாலும் நான் வந்து பேசுவேன். இவ யோகி எனக்கு தெரியாது. இவ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் சக்தியை விட்டு தூரமா இருக்கிறேன்னு அவனை எப்படியாவது எதையாவது காட்டி மயக்கணும்னு இவன் நினைப்பான். அப்படிப்பட்ட கேடு கெட்டவதான் இவன். நீ ஒரு பொண்ணு தானே ஷர்மி? இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கான். ஸ்ரீயை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆனா வேணும்னே அவ மனசை கஷ்டப்படுத்தணும்னு தேவையில்லாம இந்த வார்த்தைகளை பேசிட்டு இருக்கான். இங்க பாரு ஷர்மி, இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவது நீ கூடுதலா ஸ்ரீயை பார்த்து பேசுன, நான் சீனியர் கிட்ட இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். என்ன சொல்லிடவா? என்னடா பிளாக்மெயில் பண்றியோ? அது சரி, இவளுக்கு ரொம்ப வக்காலத்து வாங்குற. ஓ, சக்தி கிட்ட என்னத்தை காட்டி மயக்கணும்னு நினைச்சாலும் அதை உனக்கு காட்டிடாலும். அடிச்சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு பாம்பு. நீனு ஆளுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லை. பார்க்கதான் டீசெண்டா இருக்கான். ஆனா வாயை திறந்தோம். ஷர்மி, நீ ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்க ஷர்மி. நீ இப்படியெல்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவா என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் சக்தி கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் தள்ளி தள்ளி தான் போறேன். உன்கிட்ட நான் என்ன சொல்லணும் அதை இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சக்தியா தான் என்கிட்ட பேச வரும். நீ நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் நான் கிடையாது. எங்க அம்மா என்ன அப்படியெல்லாம் வளர்க்கவும் இல்லை. என்ன ஸ்ரீ, இந்த ஜந்து கிட்ட நீ இன்னும் கெஞ்சிட்டு இருக்கா? இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது. இத கண்டிப்பா நான் சீனியர் கிட்ட சொல்லி ஆவேன். சிவா ப்ளீஸ், வேணாம். நீ சக்தி கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. என்ன லூசா நீனு? இங்க பாரு, நானும் பயந்தாங்கொழிதான், எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கவன் தான். ஆனா வார்த்தைகள் இந்த மாதிரி தேவையில்லாம வந்தோம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவன் கிடையாது. சி, ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து எவ்வளவு மோசமா பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கு. இது நீ என்னடனா சீனியர் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு ஸ்ரீ, முதல்ல இந்த விஷயத்த சீனியர் கிட்ட சொல்றதுதான் நல்லது. அப்பதான் அவர் என்ன பண்ணணுமோ பண்ணுவாரு. இல்லடா, ஓ மொத்தமா என்னைய சக்தியும் மொத்தமா பிரிச்சு விட்டலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? நீ என்ன அவளுக்கு தூதா விளக்கு பிடிக்க போறியோ? இதுக்கு மேலாம் உனக்கு மரியாதையே கிடையாது. தேவையில்லாம பேசிட்டு இருந்தா நான் ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ. ஸ்ரீ, நீ வா, நம்ம சீனியர் கிட்ட போய் பேசுவோம். ஐயோ சிவா, சொன்ன கேளு. வேணாம், நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். ஷர்மி என்னென்ன பேசிட்டு போட்டோம். நம்ம அப்படி இல்லைல்ல, நம்ம மனசுக்கு தெரியும்ல. பேசுறவங்க 1000 பேசுவாங்க, பேசிட்டு போட்டோம். நம்ம அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது. நம்ம படிக்க தான் வந்திருக்கோம், அதை மட்டும் கரெக்டாக பார்ப்போம். ஐயோ அம்மாடி, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆளை நான் பார்த்ததே கிடையாதுமா. என்ன ஒரு நடிப்போம். உனக்கும் சக்திக்கும் என்ன பிரச்சனை ஷர்மி? இல்ல சொல்லிட்டா நீ தீர்த்து வச்சிருவியா? கண்டிப்பா முடியும் ஷர்மி, என்னால தீர்த்து வைக்க முடியும். நீ என்னன்னு சொல்லு, அதை நான் பாக்குறேன். நீ எப்படி என்னைய சக்தியை சேர்த்து வைக்கிறேன்னு. சும்மா நடிக்காதடி, சேர்த்து வைப்பாலாம் சேர்த்து. சே போ, உங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கு ஒரு வெறுப்பா இருக்கு. இதுக்கு மேலே இதுகிட்ட நீ பேசுன
அது உனக்கு தான் அசிங்கம். இந்த மாதிரி பொண்ணுகிட்ட நீ பேசுறது கூட தகுதி இல்ல. வா போலாம். ஷர்மி, நான் சக்தி கிட்ட கண்டிப்பா பேசுறேன். நீ கவலைப்படாத. சக்தி அவனே வந்து உன்கிட்ட பேசுவான், சரியா? ஆமா தெய்வமே, நீங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில நீ தள்ளி இருந்தனாலே போதும். நீ தள்ளி இருந்தனாலே நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். நீ ஒண்ணு எங்களுக்கு தூது போக வேணாம். சிவா வா போலாம். நான் என்ன சந்தேகப்பட்டனும் அது சரியா தான் இருக்கும். ஸ்ரீ என்னை பார்த்து பயப்படுறதுக்கும் என்னை விட்டு வேலைக்கு போறதுக்கும் நான் அவகிட்ட என்னமோ பண்ணியிருக்கேன். அதனால அவ என்னை விட்டு வேலைக்கு போறான், என்னை பார்த்து பயப்படுறான். ஆனா இதை நான் எப்ப பண்ணியிருப்பேன்? அப்படி நான் என்ன பண்ணேன்? டேய் கார்த்திக், நீயாவது எனக்கு சொல்லலாம்லடா. ஏன்டா நீயும் சொல்ல மாட்டான், அவளும் சொல்ல மாட்டான். ஸ்ரீ, அப்படி நான் என்னடி பண்ணேன்? ஐயோ கடவுளே, நான் நானா இல்லாத போது உன்கிட்ட தப்பா நடந்துருக்கானா? என்னடி நடந்தது, எப்படி நடந்தது? இது வரைக்கும் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஓரளவுக்கு எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அது எப்போ நடந்தது, ஏன் நடந்தது? கடவுளே, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. இல்ல இல்ல, இத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா மிச்சத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன்டி. இது மட்டும் இல்லடி, உன் மனசுலையும் என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுக்காமலாம் இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி நீயே என்ன விரும்புனியோ, இல்ல நம்ம அம்மா அப்பா பேசுறதுக்காக சும்மா என் பின்னாடி சுத்தனியோ? சக்தி, ச்சே, என்னை சுத்தி என்னென்னமோ நடந்திருக்கேன். இது எதையுமே தெரிஞ்சுக்காம நான் எப்படி இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருந்திருக்கேன்? ஸ்ரீ, நான் எப்படி உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்? ஏண்டி நடந்துக்கிட்டேன்? நீ ஏண்டி என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்? நீயும் சொல்ல மாட்டேன், அந்த கார்த்திக்கும் சொல்ல மாட்டான். நான் எப்படி தாண்டி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, என் மனசு வச்சு எனக்கு கொண்டுடும் போல இருக்கு. சரி, அதை நான் தானே கண்டுபிடிக்கணும். அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடறேன். ஆனா உன் மனசுல இருக்கதான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸ்ரீ, நீ உண்மையாவே என்ன விரும்புனியா? நான் இவ்வளவு நாளா நம்ம அம்மா அப்பா சொன்னதுக்காக தான் சக்தி சக்தி நீ பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இல்ல, உண்மையாவே உன் மனசால என்ன விரும்புனியாடி? ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி ஸ்ரீ என்ன விரும்பிருப்பானா? ஐயோ, எனக்கு மண்டையை வெடிச்சிட போல இருக்கு. இல்ல இல்ல, கண்டிப்பா ஸ்ரீ என்ன விரும்பினாலும் இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன சக்தி இப்படி பார்த்துட்டு இருக்க? நான் யாரும் தெரியலையா? டி, ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன். இதுல நீ வேறையா? நீ யாரும் கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. அதுக்கு இல்லடா, இப்பதான் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பாக்குற? ஸ்ரீகிட்ட நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியல. ஸ்ரீ உன்னை விரும்பி இருக்காளான்னு உனக்கு தெரியல. கார்த்திகே உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டானும் தெரியல. இப்படி எதுக்குமே தெரியலங்கிற பதில் தான் இப்ப உங்ககிட்ட இருக்கு. அது போல உன் கண்ணமலே வந்து நிக்கிற நான் யாருன்னு உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லலாம். அதான் நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். என்னடா, நானே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேமா? டேய், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்டா. எனக்கு இப்ப ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லாம இருக்காங்க. என் மனசாச்சு நீயே எனக்கு ஒண்ணுட்டு இருக்காது. தயவு செஞ்சு கேட்கறேன், இங்க இருந்து போயிடு. சரிடா, நீ ரொம்ப நொந்து போயிருக்கேன்னு நல்லாவே தெரியுது. உன்னை காயப்படுத்தணும்னு நான் விரும்பல. ஆனா இப்ப நீ நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தனா, அதுல ஒரே ஒரு கேள்விய நான் உன்னை பத்தி கேட்கணுமா? என்ன? இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்பிட்டு இருந்தீங்க ஸ்ரீ உன்னை விரும்பி இருக்க மாட்டானு. இல்ல இல்ல, அதை நான் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்னு இவ்வளவு நாள் புலம்பி தீர்த்துட்டு இருந்தேன். ஆமா, கண்டிப்பா ஸ்ரீ என்ன விரும்பி இருக்கானா இல்லையான்னு நான் தெரிஞ்சே ஆகணும்னா தெரிஞ்சுப்பேன். கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். தெய் சக்தி, அதுல நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல. இப்ப பிரச்சனையே வேற. ஆமா, நீ ஸ்ரீ உன்னை விரும்பி இருக்க மாட்டாளான்னு கேக்குறீங்க. ஒரு வேலை அவ உன்னை விரும்பி இருக்கான்னு உனக்கு தெரிய வந்துருச்சுன்னா சார் என்ன பண்ணுவீங்க? அது அவன் என்ன விரும்பினாலா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அட, நான் அது தப்புன்னு சொல்லலடா. நீ உன்னை விரும்பி இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் தான். தெரிஞ்சே ஆகணும் தான். ஒரு வேலை அவ உன்னை விரும்பிதான் இருக்கான்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அது அது என்னடா, இதுக்கு உன்கிட்ட பதிலே கிடையாது அப்படிதானே? அது பதில் கிடையாதுடா. ஏன்னா ஸ்ரீ உன்னை விரும்பியிருப்பான்னு உனக்கு தெரிய வந்தா உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா தலைக்கு மேல வெள்ள போயிடுச்சு. நீ இப்போ ஷர்மியை விரும்பிட்டு இருக்க. ஷர்மி கிட்ட உன் காதல சொல்லிட்ட. இப்ப நீ அவளும் தான் காதலர்களா தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருக்கலாம். அதுக்காக என்ன நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட போறீங்க? என்னடா, நான் சரியா தானே கேட்டேன்? இங்க பாரு, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஒரு மானாவையும் இனி நீ மாத்த முடியாது. அதனால இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோம் அது போக்குல போறதுக்கான வழியை பாரு. உனக்கு நிறைய தடவை கடவுள் நிறைய வாய்ப்பு கொடுத்து பார்த்தாரு. ஆனா அதெல்லாம் நீ தட்டி கழிச்சிட்டு இப்போ போய் எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கணும், நான் என்ன பண்ணேன், ஸ்ரீ என்ன விரும்பி இருக்க மாட்டாளான்னு
இதுக்கப்புறம் நீ அதை கண்டுபிடிச்சி ஒரு டேஷையும் பிடுங்க முடியாது. ஏன்டா அப்படி சொல்றோம்? ஏன் நான் அவளை விரும்பினாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? அவ என்ன விரும்பி இருக்கானா இல்லையான்னு நான் தெரிஞ்சிருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. நீ தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனா அது தெரிஞ்சு மறுபடியும் நீ மனவேதனை தானே இருக்க போற. அதுக்கு தான் சொல்றேன், இதோட விட்டுட்டு இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை பண்றதுக்கான வழியை பாரு. இங்க பாருடா, கொஞ்ச நாளா உன் மனசு போற வழியே சரியில்லை. நீ ஷர்மியை தான் விரும்பிட்டு இருக்க. உனக்கு நல்லா தெரியும்ல, அதை மறந்துடாத. டேய், நான் ஷர்மியை விரும்புறேன்னு எனக்கு தெரியாதான்? நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா என்ன? இல்லடா, கொஞ்ச நாளா உனக்கு ஷர்மின்னு ஒருத்தர் இருக்காங்க, அதையே மறந்துட்டியோன்னு எனக்கு தோணுச்சு. அதான் இப்ப ஞாபகப்படுத்தினேன். என்னடா பாக்குற, இப்பெல்லாம் நீ ஸ்ரீன்னு அவ பின்னாடிதான் சுத்திட்டு இருக்க. இன்னைக்கு அளவுக்கு மீறி அவகிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்துட்டேன். இல்லடா, அது சும்மா விளையாடணும், அவ்வளவுதான். இது விளையாட்டு. அவ கையை பிடிச்சி இழுக்கிறதும், அவளை கட்டி பிடிக்கிறதும், அவகிட்ட நான் உனக்கு கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் விளையாட்டம். டேய், இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நியாயமா நீ இதெல்லாம் ஷர்மி கிட்ட யூஸ் பண்ணணும். ஆனா எல்லாமே நீ இப்ப தப்பா பண்ணிட்டு இருக்கடா. ஒரு காதலன் தன் காதலி கிட்ட விளையாடுற விளையாட்டு இதெல்லாம். நியாயமா இதெல்லாம் நீ ஷர்மி கிட்ட விளையாடணும். ஆனா உன் ட்ராக்கு தப்பா போய் நீ ஸ்ரீக்கிட்ட விளையாடிட்டு இருக்க. டேய், உனக்கு இதுதான் ரூட்டுன்னு நீ பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. அது தப்போ ரைட்டோ, அதுலயே போறதுக்கான வழியை பாரு. வீணா ஸ்ரீயோட வாழ்க்கையும் கெடுத்துறாத. ஆல்ரெடி அவளை நிறைய நோக்கடிச்சிருக்க. திரும்ப திரும்ப அவ வாழ்க்கையில விளையாடுறங்கிற பேர்ல அவளை மறுபடியும் நோக்கடிக்காத. இங்க பாருடா, எப்பவும் நான் வந்தேன்னா உன்னை குழப்பி விட்டுட்டு தான் போவேன். இன்னைக்கு நானே உனக்கு ஒரு தீர்வு சொல்றேன். தயவு செஞ்சு ஸ்ரீகிட்ட இப்படியெல்லாம் விளையாடி அவ மனசுலயும் ஆசைகளை தூண்டி விட்டாத. அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாரு. இதெல்லாம் ஷர்மி கிட்ட செய்யறதுக்கான வழியை பாரு. நீ விரும்புறது ஷர்மியை தான், ஸ்ரீயே இல்லை. புரியுதா? அவ வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அதனால அவகிட்ட விளையாடுறங்கிற பேர்ல அவ வாழ்க்கைக்கு எடுத்துறாத. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீகிட்ட இருந்து விலகி இருக்க பாரு. டேய் டேய், எங்க போன? டேய், எனக்கு தெளிவு கொடுக்குறேன்னு மறுபடியும் என்ன குழப்பி விட்டு தானே போயிருக்கோம். நான் அப்படி என்ன ஸ்ரீகிட்ட பண்ணிட்டேன்? விளையாடுறது தப்பா? அது சரி, அவன் சொல்றது சரிதானே. நான் ஸ்ரீகிட்ட ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்? என் மனசுல ஷர்மி இருக்கான், ஆனா நான் ஏன் ஸ்ரீகிட்ட இப்படி நடந்துக்கிறேன்? அது தப்பு தானே. டி சக்தி, மனசாட்சி சொன்ன மாதிரி நம்ம ஸ்ரீகிட்ட இருந்து தள்ளி தான் இருக்கணும். நான் ஸ்ரீயை பார்த்தாலே பார்க்காத மாதிரி போயிடணும். ஏன்னா அவளை பார்த்தாலே என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, நான் அனாவசியமா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க விரும்பல. எனக்குன்னு ஷர்மி இருக்கான்ல, நான் ஷர்மியை தானே விரும்புறேன். நான் என் ஸ்ரீகிட்ட தேவையில்லாம இப்படிலாம் நடந்துக்கிறேன். இன்னைக்கு நான் அவகிட்ட நடந்துக்கிறது ரொம்ப தப்பு தானே. ஆமா, ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. சாரி ஸ்ரீ, நான் இனிமே உன்னை விட்டு விலகி இருக்கேன்டி. அதான் உனக்கு நல்லது. இனி நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன்டி. உன்னை என்றாடு நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சில் புத்த காதல் மேலும் மேலும் துன்பம் வேண்டாம். சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்துவிடு, பேசுற பேச்சை நிறுத்திவிடு, பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே மறந்துவிடு, உறவே மறந்துவிடு, அன்பே விலகிவிடு, என்னை வாழவிடு. ஃபோன் கூட இப்போ வைக்க வரலாம். நான் கோவமா இருப்பேன்னு தெரியும். என்னை சமாதானப்படுத்தினா கூட நீ முயற்சி பண்ண மாட்டேறா. சக்தி, நீ ஏன் இப்படி இருக்க? உன் லவ் அக்செப்ட் பண்ற வரைக்கும் என் பின்னாடி அப்படி அலைஞ்ச. உன் லவ் அக்செப்ட் பண்ணதுல உனக்கு நான் பெருசா படல, அப்படிதானே? சக்தி, நீ என்கிட்ட சாரி கேட்பேன், சாரி கேட்டு என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா காலேஜ்ல என்னடா என்னை பார்த்துட்டு திரும்பி போற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற. சரி, யாரும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட இல்லை. இல்லைண்ணா, அப்படியெல்லாம் என்னால் சக்தி விட முடியாது. சக்தி, இப்ப நீ எனக்கு ஃபோன் பண்ணணும், பண்ணியே ஆகணும். ஏன் அவன் எதுக்கு பண்ணணும்? நான் பண்றேன். நான் பண்ணா ஃபோனை கண்டிப்பா எடுத்து தானே ஆகணும். பண்றேன். நான் ஷர்மியை தான் விரும்புறேன்னா ஸ்ரீகிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னா ஷர்மியா ஷர்மியா இருக்கு கால் பண்றோம். இப்போ எனக்கு பேசுற மைண்ட் இல்லை.
சக்தி நீயா பேசணும்னு நினைச்சேன் ஆனா நீ பேசல சரி நம்மளாவது ஃபோன் பண்ணலாமேனு நான் இறங்கி வந்தாலும் நீ ஃபோனை கட் பண்ற நீ இன்னும் மைண்ட் அப்செட்ல இருக்கேன். இதுல இவ வேணும், இதுகிட்ட பேசினா கண்டிப்பா டென்ஷன் ஆகும். இப்போ எடுக்க வேணும். எது வந்தாலும் நாளைக்கு காலையில காலேஜில் போய் பேசிப்போம். சக்தி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீ முன்னாடி மாதிரி இருக்க மாட்டேங்க? இப்பெல்லாம் நீ நடந்துக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு சக்தி. பாவம் ஷர்மி, அவளை எதுக்கு அடிச்ச? அவ எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அதுக்காக ஒரு பொண்ணு கை நீட்டி அடிப்பியா? தப்பு இல்ல சக்தி. நான் உன்னை என்னென்னமோ நினைச்சேன், ஆனா நீ என்னடானா ஒரு பொண்ணு கை நீட்டி அடிச்சிருக்க. ரொம்ப தப்பு தானே சக்தி. பாவம்ல ஷர்மி, அவளுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருந்தா அவ என்ன வந்து இப்படியெல்லாம் பேசியிருப்பான். அவ பேசுறது எதுவும் தப்பு கிடையாது. இந்த பொண்ணுக்கும் அவங்க லவ்வரை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதான் அவ அந்த ஆதங்கத்துலதான் என்ன திட்டுறான்னு எனக்கு தெரியும். ஷர்மி பாவம் சக்தி, முதல்ல அவகிட்ட பேசு. அவகிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இப்படி நீங்க 2 பேரும் தனித்தனியா இருக்காதீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் தானே. நான் தனியா இருக்கேன், ஆனா நீங்க என்னடானா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தப்பு சக்தி. ஷர்மி கிட்ட பேசுடா. இல்ல இல்ல, நம்ம தான் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். இதுக்கு ஏதாச்சும் நம்ம தான் பண்ணணும். அந்த ஷர்மி மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டிருப்பான். ஷர்மி இடத்துல நானா இருந்தாலும் இப்படிதான் கேட்பேன். பாவம்டா அவன். அவன் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறான், நீ அவளை விரும்புறேன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை? லவ்ல சண்டைலாம் வரக்கூடாது சக்தி. ஒண்ணு நீ விட்டு கொடுத்து போகணும், இன்னும் அவ விட்டு கொடுத்து போகணும். ஷர்மி பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவ கொஞ்சம் பிடிவாதக்காரி தானே. நீ அவளை லவ் பண்றதானே, அந்த லவ்வுக்காகவாது நீ விட்டு கொடுத்து போகலாம்ல சக்தி. நீ தான் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போ சக்தி. அவகிட்ட எப்படியாவது பேசு. இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம முதல்ல சக்தியை பார்த்து இது விஷயமா பேசணும். ஆமா, நாளைக்கு முதல்ல சக்தியும் ஷர்மியும் பேசணும். அவங்க 2 பேரும் மறுபடியும் சேரணும். இப்படியெல்லாம் தனித்தனியா இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. சரி, சக்தி வீட்டில் தானே இருப்பான், ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரீயா இருந்தா நம்ம போய் பேசுவோம். சக்தி ஃபோன் எடு. எடு சக்தி. இவளுக்கு என்னதான் தெரியலையே, எதுக்கு போயாம போன் வச்சுட்டு இருக்கோம்? அதான் எடுக்கலன்னு தெரியுதுல்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே. நானே மனசு வழியில இருக்கேன், இவன் வேற. என்ன சக்தி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஐயோ கடவுளே, எதுக்கு போயாம மறைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இவளா ஸ்ரீயா ஸ்ரீயா ஃபோன் பண்றது? ஸ்ரீயா ஃபோன் பண்ணிருக்கான். சாரி, நான் ஷர்மின்னு நினைச்சுதான் எடுக்கலாம். என்ன விஷயம் தெரியல. மேடமே ஃபோன் பண்ணிருக்காங்க. இதோ நீ இப்ப கேட்டுருவோம். ஹலோ ஹலோ, ஏய் ஸ்ரீ சுனரி, என்ன மேடம் திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ சக்தி, நீ வீட்ல இருக்கியா வெளியில இருக்கியா சக்தி? ஏய், இந்த டைம்ல வீட்ல நம்ம வெளியில ஆடி இருப்பேன். வீட்ல தான் இருக்கேன். என்ன அதிசயம், மேடம் ஃபோன் பண்ணிருக்கீங்க, என்ன எங்க இருக்கெல்லாம் கேக்குறீங்க? என்ன மேடம்க்கு என் ஞாபகம் வந்துச்சா? அது சக்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப வீட்டுக்கு வந்தா நீ பேசுவியா? ஃப்ரீயா இருக்கியா? என்கிட்ட பேசணுமா? என்னடி ஒரு ஷாக் மேல ஷாக்கா கொடுக்குறேன். ஏய், நீ என்கிட்ட பேசணும்னா நான் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கேன். வா, இங்கதான் மேல டெரஸ்ல இருக்கேன். நீ வரியா இல்ல நான் வரவா? இல்ல சக்தி, நானே வரேன். நீ அங்கே வெயிட் பண்ணு, 5 மினிட்ஸ்ல வரேன். இங்கேயே வெயிட் பண்றேன். சீக்கிரமா வாடி. இதோ வரேன் சக்தி. என்ன ஒரே இன்ப அதிர்ச்சியா வருது? டேய் சக்தி, அவளே உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்றான். மேடம்க்கு இது முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அதான் மேடமா ஓடி வராங்க. வரட்டும். ஓஹோ, இங்க வந்துட்டானே. என்னடா என்ன நடக்குது? இப்போதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு அவ்வளவு தூரம் அறிவுரை சொல்லிட்டு போனேன். டேய் என்ன எதுவும் நடக்கலையா? என்னது எதுவும் நடக்கலையா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனேன். ஸ்ரீகிட்ட இருந்து தள்ளிடு, அவகிட்ட நெருங்காத, அவளை நினைக்காதன்னு சொல்லிட்டு போனா. இப்ப என்னமோ அவன் ஃபோன் பண்ணதும் வாயில 32 போல வெளியில தெரியுது. அது டேய், நானும் ஒன்னும் அவளை தேடி போலீங்க, அவதான் என்ன தேடி வரா. அவளா ஃபோன் பண்ணா, வர போன் எடுக்காம இருக்க முடியுமா? அது தப்பு இல்ல. வர போன் எடுக்காம இருக்க கூடாது, அது தப்பு. அப்ப ஏன் ஷர்மி போன் எடுக்கலாம்? அது
இல்ல இப்ப அவளுக்கும் எனக்கும் சின்ன மனஸ்தாபம்ல. அதான் இப்ப பேசணும் மறுபடியும் சண்டை வந்துருமோன்னு தான் நான் எடுக்கல. டேய், எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலாம் பாத்துக்க. லவ் பண்றது ஷர்மிங்க. ஆனா நீ பாக்குற பார்வைலாம் வேற ஒத்திக்கிட்டே இருக்கு. ஸ்ரீய பார்த்தா 32 பணம் வெளியில தெரியுது. ஷர்மிய பார்த்தா தாள கவுந்துக்கிறேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடி மகனே. இன்னமும் தப்பா போயிட்டு இருக்கு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பாத்துக்க. ஏதாவது தப்பா நடந்தது கார்த்திக் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. டேய், என்னடா மிரட்டியா? இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அவன் என்கிட்ட பேசணும்னு சொன்னான். சரின்னு நான் சொன்னேன். என்னமோ இங்க வேற என்னமோ தப்பு தப்பா நடந்துட்ட மாதிரி நீயா இதுதான் பேசிட்டு போன. எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் எச்சரிக்கைப்படுத்துறேன். இப்ப அவ வருவான். வந்தானா தள்ளி நின்னே பேசணும். லைப்ரரியில பண்ண மாதிரிலாம் ஏதாவது பண்ண மகனே, நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். பாத்துக்க. வரேன்டா. அதான் போடா. ரொம்ப ஓவரா தான் வரட்டும். இப்ப என்ன என்ன நடந்துருச்சு? லைப்ரரியில சும்மா அவளை லைட்டா ஹாக் பண்ண, அது ஒரு தப்பா? இப்ப இங்க வந்தா தள்ளி நின்னுதான் பேசுவேன். அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அது எப்பயோ ஒரு டைம் சும்மா விளையாடினேன். அதுக்கு என்னமோ இவன் இவ்வளவு தூரம் பேசுறான். சரி சரி, இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாளா? வரட்டும்.